நினைத்து பார்க்கிறதுக்கு ஆள் இல்லை, உன்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ கைவிடப்பட்டவள். உன்னை விசாரிக்க, உன்னை கேர் எடுத்துக்கிறதுக்கு, உன்னை நேசிக்கிறதற்கு, உன்னை அன்பு செலுத்துகிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி, உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் கர்த்தர் சொல்றாரு, உலகமும் உன்னை கைவிட்டுருச்சு, மனிதர்கள் உன்னை கைவிட்டார்கள், யாரும் உன்னை விசாரிக்கல, உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லுகிறது. இனி யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை தூக்கி நிறுத்த முடியாது, யார் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, யார் உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது, யார் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி இந்த காலை பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரத்தை உயர்த்தி, ஆரோக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்கள் எல்லாம் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்பேற்பட்ட காயங்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கலாம், எப்பேற்பட்ட நோயா இருக்கலாம், எப்பேற்பட்ட சுகவீனமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன், ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு என்கரேஜான வார்த்தை பாருங்க. இந்த காலகட்டத்தில் யார் என்னை காப்பாற்றக்கூடும், யார் என்னை விடுவிக்க கூடும், யார் எனக்கு சுகத்தை கொடுக்க கூடும், யார் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க கூடும், மருத்துவமும் கைவிடப்பட்ட நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், உலகத்தின் மக்கள் கர்த்தர் அழைக்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர். மருத்துவர்கள் உன்னை கைவிடலாம், நீ நம்பி இருக்கிற மருந்துகள் உன்னை கைவிடலாம், இந்த உலகம் உன்னை கைவிடலாம், மனிதர்கள் உன்னை கைவிடலாம், உன்னை தள்ளுண்டல் என்று சொல்லி, விசாரிப்பற்றவன் என்று சொல்லி இந்த உலகமே உன்னை கைவிடலாம். ஆனால் உன்னை நேசிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்மேல் அன்பு செலுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்மேல் இரக்கம் வைத்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன் காயங்களை ஆற்றுகிற உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை நான் கட்டுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய கேரை பாருங்க எந்த அளவுக்கு. உலகம் கைவிட்டுருச்சு, பரவாயில்ல, போ, மரித்து போ, செத்து போ, இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அழிந்து போகிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் பொல்லாத கொள்ளை நோய்களாயிருந்தாலும், பொல்லாத வியாதிகளாயிருந்தாலும், பொல்லாத பலவீனமாயிருந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி உரலையிலேயே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உரலையிலேயே சொல்லுங்க. தம் ஜனத்தின் மேலே எவ்வளவு அக்கறை, எவ்வளவு கரிசனை, எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. இந்த அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியின் அகோரம், வியாதியின் கொடூரம் எவ்வளவு தூரத்துக்கு மேலா இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன், உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும், ஓ அணுக்கள், திசுக்கள், செல்கள், ஹார்மோன், சுரபிகள், ரத்த நாளங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து போய் உங்களை ஆரோக்கியப்படுத்தி சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த மரணத்தின் ஆவியும், எந்த பாதாளத்தின் வல்லமையும், எந்த நோயின் கிரியையும் அணுகாதபடி தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி உரலையா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உரலையா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உரலையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீ ஒவ்வொன்னா வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஆனாலும் உலகத்தில் ஆபத்து இருக்கா? இருக்கு. அழிவு இருக்கா? இருக்கு. நாசமோசம் இருக்கா? இருக்கு. பாதைகள் இருக்கா? இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற. எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கரத்தை உயர்த்தி. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், தீங்கும் என்னை அணுகாது, எந்த நாச மோசம் என்னை அணுகாது, எந்த அழிவின் சக்தி என்னை மேற்கொள்ளாது. அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிற என் மேலே
நீதியின் சூரியன் அவர் உதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா பேசுறேன்றதுக்காக பேசல, நீ எழுதி வைத்து இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையை அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியம். கவனிங்க, எந்த அளவுக்கு மருந்து மாத்திரைகளை நாம் நம்புகிறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பும் போதுதான் ஆரோக்கியமும் சுகமும் பலமும் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 58 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 58:8. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விடிய கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு எழும்பி அது துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தெல்லாம் நீங்க கவனிங்க. ஆசீர்வாதத்துக்கான வாக்கு தத்தத்தை எந்த அளவுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரோ அது ஈக்குவலா சுகத்தை பற்றின வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆரோக்கியத்தை பற்றின வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பலத்தை பற்றின வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகவாழ்வு சூக்கிரத்திலே குளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்த உடலிலே சொல்லுங்க. காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் ஜனங்கள், எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, அத்தனை வருஷமும் தேவன் பரிகாரியான கர்த்தராக அவர் கூட இருந்தார். அவர்கள் யாரும் பலவீனப்பட்டவர்களா இருந்ததில்லை, யாரும் நோயிலே அழிந்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அந்த தேவன் இந்த காலை பொழுது சொல்லுகிறார், அந்த கோத்திரத்திலே யாரும் பலவீனப்பட்டவனா இருந்ததில்லை என்கிற வார்த்தையின்படி என்னுடைய பலப்படுத்துகிற வல்லமையினாலே நான் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து காக்க நான் போதுமான தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 4 அதிகாரம் 8 வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். கரங்களை நல்லா உயர்த்தி. யார் சுகமா நம்மளை தங்க பண்ணணும்னு கேட்டா ஆண்டவர் ஒருத்தர்னாலதான் முடியும். வேற எந்த காரியத்தினாலும் நம்மை சுகமாய் தங்க பண்ண முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய அறிக்கை அதுதான். கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக, கர்த்தரையே தன் புயபலமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை கர்த்தர் காப்பாற்றுவார். அவன் வியாதியாய் கிடந்தாலும் அவனை கர்த்தர் எழுப்புவார். அவனுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அவர் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. சங்கீதம் 128:22-7 சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானத்தையும் சுகத்தையும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் இந்த காலை பொழுது நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கெல்லாம் ஊனுமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லு. எது? கர்த்தருடைய வார்த்தை. நாவுக்கு ஆரோக்கியம், எலும்புக்கெல்லாம் ஊன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்ப எல்லாத்துக்கும் என்னென்ன ஸ்மெல் வரல, என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஸ்மெல் வரமாட்டேங்குது, எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட் இல்லை. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாயிலே அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. இந்த நேரத்தில் அழிவை பத்தி பேசாதீங்க, நாசமோசத்தை பத்தி பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறதை நீங்க பாப்பீங்க. நல்ல ருசியுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு திருப்தியாகிற வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் நீதிமொழியில போட்டிருக்கு, 4 அதிகாரம் 22 வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை மறுபடி அதையே தியானிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதம் 91, சங்கீதம் 23, சங்கீதம் 128, சங்கீதம் 121 வாக்கு தத்தங்களை மறுபடி சொல்லுங்க. அப்பொழுதுதான் விடுவிக்கப்படுவீர்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள், சுகமடைவீர்கள், பலனடைவீர்கள். கர்த்தர் நம்மை காக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார்.
கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். யாத்ராமம் 15:26. கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால், எவ்வளவு கான்பிடன்ட் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. என் கட்டளைக்கு பயந்து, என் நியமங்களுக்கு பயந்து, நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். கரத்தை நல்லா உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, பரிகாரியான கர்த்தர், பரிகாரியான கர்த்தர். அவர்தான் என்னுடைய டாக்டர், அவர்தான் என்னுடைய மருத்துவர், அவர்தான் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில், அந்த கொரோனா வந்த தொடக்க காலகட்டத்தில் போன வருஷத்துல நான் யோசித்தேன், ஜனங்களுக்குள்ள பலத்த ஒரு மாற்றம் நடக்க போகுது. உலக மக்கள் மத்தியிலும் பலத்த மாற்றம் நடக்க போகுது. எல்லாரும் மனம் திரும்பி தேவனை அறிந்து கொள்ள போகிறார்கள். விசுவாசிகளும் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையில கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிறார்கள். அவருக்குள்ள வைராக்கியம் உண்டாக போகிறதுன்னு சொல்லி யோசித்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களா நீங்க பாத்தீங்கன்னா, உலக மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு நிர்விசாரம், விசுவாச பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு அசால்ட்னஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உன் நியமங்களை நான் கை கொள்வேன், உன் கட்டளையின்படி நடப்பேன். நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதெல்லாம், அந்த வேதத்துல இருக்க வார்த்தையெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கண்டிஷன்ஸ், எல்லாமே கண்டிஷன் அப்ளை. வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்ல, என் நியமங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து நான் சொல்லுகிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா, எவ்வளவு கான்பிடன்ட் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ண, ஒரு வியாதியும் வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர், உன் டாக்டரா உன் கூடயே நான் இருக்கிறேன். ஒரு சுகமாக்குற கர்த்தரா நான் உன் கூடயே இருக்கேன். யெகோவா ராபாவாக உன் கூடயே இருக்கிறேன். ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் உன்னை மேற்கொள்ளாதபடி நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு புது மறுபடியும் ஒரு காரியத்துல இந்த உலகமே அழிந்து போக சூழ்நிலைக்கு பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்துங்க. நான் எதெல்லாம் விடணுமோ விட்டுறேன், எதெல்லாம் செய்யணுமோ நான் செய்யறேன். உங்க வார்த்தைக்கு மாத்திரம் தான் நான் காத்து நடப்பேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பரிகாரியான கர்த்தராயிருப்பார். கரங்களை உயர்த்தி உரையில சொல்லுங்க. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதிய ஓன்ல இருந்து வழக்கு வேண்டாம். கரங்களை நல்லா உயர்த்தி ரிசீவ் பண்ணுங்க. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வியாதிய உன்னிலிருந்து நான் விளக்குவேன். இதான் வாக்கு தத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு கேரா, எவ்வளவு வார்த்தைகளை நம்மளோட பேசுறாரு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட இந்த கொரோனா ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதின்றாங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா கஷ்டம் நமக்கு. அப்படிப்பட்ட நிலையில வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பு, தீமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற அன்பு. பாருங்க, எலிசாவுடைய காலத்திலேயே இப்படிப்பட்ட பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை
பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியம் கொடுத்து நடத்தின கர்த்தராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:1. பூரா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டி, மரித்து போவி. திருப்பிக் கொண்டு பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணமடைகிற சூழ்நிலையில இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்றார், நீ பிழைக்க மாட்டி, நீர் மரித்து போவீர், உன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும். ஆனா எசேக்கியா என்ன செய்யறான் பாருங்க, அவர் ஒரு பெரிய ராஜா, தன் பலத்தினால பெரிய டாக்டர்ஸையோ பெரிய ஆட்களையோ போய் தேடி போகவில்லை. அவன் சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கிளைம் பண்றான், ஆண்டவரே, நான் உமக்கான நலமான காரியங்களை செய்தேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர். வேத வசனம் சொல்லுகிறது, ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். வாசியமாக மிகவும் அழுதான். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்றார் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அவன் மரிக்க போகிறான். ஆனா அவன் ஜெபம் பண்ணான். கவனிங்க, இந்த நேரத்துல சும்மா மருந்து சாப்பிட்டு படுத்துறாதீங்க, கசாயத்தை போட்டு குடிச்சு படுத்துறக்கூடாது, ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை வல்லமையுள்ள கருத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு ஜீவனை தாரும், உமக்கென்று வாழ, உமக்கென்று ஓட, உமக்கென்று பிரயாசப்பட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்னை குணமாக்குவேன். சொல்றார், உன்னை குணமாக்குவேன். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை குணமாக்குவார், கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து வழி நடத்தும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்களை ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தார். அந்த தேவன் தான் இந்த காலை பொழுது நம்மளோட பேசுகிறார். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 8:27. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி தானியேல், அவருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருந்தது. ஆனால் பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கிருபை செய்து அவரை வழி நடத்தின தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமா இந்த காலகட்டத்தை நாம் கடந்து போகிறதுக்கான பலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை தேவன் கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டிலையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 எடுத்தவங்க வாசி. மத்தேயு 4:23-24. சுற்றி நடந்து உபதேசித்து பிரசங்கித்து, பாருங்களேன், ஆண்டவர் சுற்றி திரிந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதியையும் சகல நோய்களையும் நூக்கி சொஸ்தமாக்கினார். கரத்தை உயர்த்தி உரையில சொல்லுங்களேன். இயேசுனுடைய குணாதிசயமே அதுதான். வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
அவர் குணமாக்கி சுகமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி மார்க் எழுதின சுவிசேஷம் 1:34 மார்க் 1:34 மார்க் 1:34 பலவிதமான வியாதிகளினாலே உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்து விட்டார். அநேக பலவீனப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்களை சொஸ்தமாக்கினார். அவங்களுக்குள்ள இருந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி விட்டார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40 லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து சொஸ்தமாக்கினார். கரத்தை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்களேன். வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், சொஸ்தம், சுகம், இது இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்திலே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:17 6:17 ஆண்டவரிடத்துல வந்தவங்க பாதி பேர் வியாதியிலிருந்து சுகமாகிறதுக்காக, விடுதலையாகிறதுக்காக வந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதே லூக்கா 7:10 7:10 பாருங்க, வியாதியா கிடந்த வேலைக்காரன் எல்லாத்தையும் ஆண்டவர் சுகமாக்கினார். இப்படிப்பட்ட குறித்து உள்ளவராக இருக்கு. சுகமாக்குவார். எனக்கு ஒரு அவர் போதும். வியாதிகள் இது எல்லாம் எகிப்தியர் ஆரோக்கியம் செய்யட்டும். அமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய
எந்த தீ பூமா பரிசுத்தமும் கேட்டு ஆரோக்கியம் பரிசுத்த நாம